ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது இந்த அடிக்கிற சம்மர் வெயிலில் கூட எல்லா செடியிலுமே இந்த மாதிரி அதிகமான பூக்கள் இருக்குது. என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அதை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செடிங்களுக்கு கொடுக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுனா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அதே போல் இந்த லிக்விடை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர பார்த்து இது வரைக்கும் நீங்கள் கார்டன்லேருந்து, அதாவது நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடி பூவே பூக்காத இருந்தாலும் சரி, இல்லை சம்மரில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் எல்லா செடியுமே காயிற லெவலுக்கு போகும். அப்படி இருக்கிற செடியுமே இந்த மாதிரி நல்லாவே கொத்து கொத்தா பூக்கள் பூக்குது. இந்த ஒரு லிக்விட் மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா, இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இந்த ஒரு லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் அமிலம், பஞ்சகாவியெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான பொருளுமே ஈஸியாக வந்து கிடைக்காதுன்னு வச்சு, இல்லை வெளியில் வாங்கலாம், ஆன்லைன்லேயோ சரி ஆஃப்லைன்லேயோ ட்ரை பண்ணாலுமே குறைஞ்சது ஒரு 200 மேலே தான் இருக்கும். ஆனால் இந்த லிக்விட் நம்ம ரெடி பண்ண போகிறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் ஆகும். அதுவுமே வீட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணுற ஒரு சில பொருள் மட்டும். அதாவது இந்த செடியை லிக்விடு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. லிக்விடு கொடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுக்குள்ளேயே நம்ம இதில் வந்து மினிமம் குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 செடி கொடுக்குற அளவு லிக்விட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதான் இந்த காஸ்ட்டில். நம்ம இது மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும், இந்த சம்மரில் மட்டும் ஒரு 4 மாதத்துக்கு தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஒரு 4 டைம் கொடுத்தாலே போதும். சரி, ஓகே. அந்த லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது இந்த தர்பூசணியோட மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும்தான். ஆல்ரெடி தர்பூசணியை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே ரெடி பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து அதை ஒரு மூடாக்கு மாதிரி போட்டுவிட்டு நம்ம அதுக்கடுத்தது ஊற்றுற தண்ணி வந்து அது கீழே வந்து ஸ்லோ ஃபெர்டிலைசராக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா எடுத்துப்போம். அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் ஒரு 3/4 அளவுக்கு அரைஞ்சா போதும். இப்போ இதை பார்க்குறீங்களா, இந்த அளவுக்கு மட்டும் அரைஞ்சா போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த அரிசி கழுவுன தண்ணி, இதில் தான் நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டுமே ஒன்றும் கிடைக்காத பொருள் இல்லை, நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து கீழே போடுற பொருள் தான். இந்த அரிசி கழுவுன தண்ணியுமே ஒரு 3 நாள் பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது. ஏன்னா ஒரே நாளெல்லாம் இவ்வளோ தூரம் ரெடி பண்ண முடியாது. நீங்கள் தேவை இருக்குன்னா ஒரே நாளே கூட ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லாவே வந்து கரைச்சி எடுத்துருங்க. அந்த எடுக்கிற அந்த தர்பூசணி தோலோட அளவு பொறுத்து எத்தனை செடிக்கு நம்ம கொடுக்க போகிறோன்றதை பற்றி அந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கூட அடுத்ததாக வந்து நம்ம அந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த நுண்ணுயிரெலாம் அதிகமாக வளர்ந்து இது ஒரு உயிர் உரமாக வந்து மாறும். நம்ம செடி வந்து காஞ்சிக்கிட்டே வருது, துளிரே வர மாட்டேங்குது, பூவே பூக்க மாட்டேங்குது, இது நல்லா வந்து அந்த நொதிச்சு வந்து நல்லாவே புளிச்சு போய் வரும். அப்போ எடுத்து தான் நம்ம கொடுக்கணும். அது எப்படி வரும்னு பார்ப்போம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 நாள் வரைக்கும் வரும். நல்லா வந்து இந்த மாதிரி புளிச்சு வந்து மேலே வந்திருக்கும், ஒரு லேயர் மாதிரி மேலே வந்திருக்கும். இப்படி இருந்தாலே லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கலர் சேஞ்சஸே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் அந்த தர்பூசணி தோல் இருக்கும் போது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ நல்லாவே புளிச்சு அந்த நாட்டு சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அந்த கலரில் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு நாட்டு சர்க்கரை மட்டும் ஒரு 1 கிலோ அளவுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இந்த சம்மர் முடியிற வரைக்குமே இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பாதி சம்மரில் இருக்கும். வெயில் இப்போ தான் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது. அதனால் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசராக உயிர் உரமாக கொடுக்க பார்த்து செடி இன்னுமே நல்லா வந்து க்ரீனிஷாக நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக போயிட்டு செடி நல்லாவே க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதை வந்து தண்ணியோட கூட சேர்த்து டைலூட் பண்ணிப்போம். ஒரு 20 லிட்டர் அளவுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 லிட்டருக்குள்ளே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 20 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஊற்ற முடியாது. நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 20 to 30 செடி வரைக்கும் கொடுக்கலாம். இதோட கலருமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம் அதோட கலர் மாதிரி இருக்கும். இப்போ மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஒரு கலரில் தான் இருக்கும். நல்லா டைலூஷன் பண்ணதுக்கப்புறம் செடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2லேருந்து 3 லிட்டர் அளவுக்கு செடி இதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வரைக்கும் தண்ணி ஊற்றாதீங்க. அப்போ தான் செடி நம்ம முன்னே சொல்கிற மாதிரி ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். சின்ன சின்னதாக துளிர் எடுக்காத இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதாக துளிர் எடுக்கிறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி காஞ்சி போன இருக்கிற செடியில் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக துளிர் வர்றது. இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி கிரீனிஷாக இருக்குதுன்னா அடுத்தது வர துளிரில் வந்து மொட்டுக்கள் நிறையா வந்து வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஏன்னா சம்மரில் வந்து இந்த மாதிரி துளிர் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப ஒரு ரேராக தான் இருக்கும். இதுக்கு இடையில இந்த கோடை மழைன்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். இடையில ஒரு மழை வந்து இருக்கிற அனல் ஃபுல்லாக சைடில் எல்லா அனலுமே செடி மேலே வந்து இருக்கிற கொஞ்சம் இருக்கிற செடியுமே ஃபுல்லாக வந்து காஞ்சி போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ தெரியுதுங்களா, இந்த செடி இந்த அனலில் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் இது கொடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு இதோட ரிசல்ட் வீடியோ லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். என்னதான் நம்ம புதுசாக ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி செடியை நல்லா க்ரோத் பண்ணிட்டு வந்தாலுமே எப்பயுமே அடிக்கிற வெயிலாலேயும் அப்பப்போ வர மழையாலையுமே செடி வந்து நிறைய வந்து சாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னும் ஒரு 2 மாதத்து வந்து செடியை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு போகிறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல். அப்படின்னு பார்த்து செடியில் வந்து க்ரோத் வரலனாலும் பரவாயில்ல, செடி கொஞ்சமாச்சும் உயிரோடு வச்சுருக்கணும்னா அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் செடி வந்து இருக்கிற செடியாச்சும் இருக்கும். இல்லைன்னா செடி இருக்காது, வெறும் குச்சும் அந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக அந்த சம்மர் டைமில் ஒரு 2 டைமாச்சும் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துங்க, காலைலையும் ஈவினிங்கும். அதே போல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுங்கள், அதாவது லிக்விடாக யூஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்தில் நல்லா காஞ்சி போன இருக்கிற செடியுமே நல்ல ஒரு க்ரோத் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போயிருந்த செடி தான் இல்லை, செடி வந்து நார்மலாக இருந்துச்சு, பூவே பூக்காத இருந்த செடி கூட இந்த மாதிரி நல்லாவே பூ பூக்க ஆரம்பிக்கும். காஞ்சி போயிருக்கிற செடி புதுசாக வந்து துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு செடியில் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த கார்டனில் எல்லா செடியிலையுமே பூ வந்து நிறைய இருந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. காஞ்சி போய் ஒரு 2-3 செடி வந்து சுத்தமாக வந்து ட்ரை ஆகிடுச்சு, அந்த ஸ்டெம் அளவு காஞ்சி போய் வந்துருச்சு. அந்த செடி இப்போ தான் புதுசாக சின்ன சின்னதாக துளிர் வந்து எடுக்க ஆரம்பிச்சு. இது மட்டும் கொடுத்தா மட்டும் ரிசல்ட் வந்து வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கொஞ்சம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ், அந்த செடியில் வந்து சுற்றி களை செடி இல்லாமல் இருக்கிறது, டைரெக்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இடத்துல வைக்காமல் கொஞ்சமாச்சும் நிழலில் இருக்கிற மாதிரி, நம்ம இந்த மேலே இந்த க்ரீன் நெட்டு கட்டி கொஞ்சமாச்சும் நிழலில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் அடிக்கிற வெயிலேருந்து கொஞ்சமாச்சும் அந்த செடி வந்து காயாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து அப்டேட் பண்ணியிருப்பான், அந்த மல்ச்சிங் மாதிரி போட்டு வருது, நம்ம இந்த ஒரு பசலைக்கீரை, இந்த கீரையே செடியை வந்து சுற்றி நட்டு விட்டு அதுவே நல்ல ஒரு மல்ச்சிங்காக இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக வந்து சன்லைட் வந்து அந்த மண்ணில் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக வந்து மண் வந்து ட்ரை ஆகாது. இப்போ சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வேரும் காயாது, செடியுமே நமக்கு காயாது, அந்த க்ரீனிஷாகவே இருக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி உரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா மட்டும் செடி வந்து நல்லா க்ரோத் வந்துடும். இந்த மாதிரி வந்து பூக்கள் வந்து அதிகமாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பாதிக்கு பாதி தான். நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறோமோ அதில் பாதி தான் வந்து டெவலப் ஆகும். மீதி 50% வந்து நம்ம எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத. ஜஸ்ட் வந்து ஒரு நாள் வந்து உரம் கொடுத்துட்டு அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து இன்னொரு உரம் கொடுத்துட்டு போயிட்டா மட்டும் செடி வந்து நல்லாவே வளர்ந்துடாது. ஆனால் இந்த ஒரு 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே செடி வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அதே போல் எந்த மண்ணில் வைக்கிறோன்றது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் பார்ட்டிங் பண்ணும்போதே எந்த மாதிரி மண்ணில் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா மண்ணை பொறுத்து நீங்கள் அடுத்து உரம் கொடுக்காம விட்டாலுமே செடி வந்து நல்லா இந்த மாதிரி க்ரோத் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ உடனே ஒரு மாதத்தில் உரம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நார்மலாக ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் நட்டு ஒரு மாதத்தில் உரம் கொடுக்குறோம்னா நம்ம மண்கலவையில், அதாவது ஆரம்பத்தில் செடி நடும்போதே நம்ம இந்த வெர்மி கம்போஸ்டோ இல்லை தொழு உரமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம செடி கூட இந்த சேர்த்து நட்டோம்னா நீங்கள் ஒரு மாதத்துலலாம் கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம அந்த உரத்தை வச்சு நல்லாவே செடி வந்து டெவலப் ஆகி வரும். குறைஞ்சது ஒரு 3 to 4 மாதம் வரைக்கும், அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்குமே நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு உரமே கொடுக்க தேவையில்லை. ஆரம்பத்தில் கொடுத்த அந்த மண்கலவையில் இருக்கிற உரத்தை வச்சு செடி நல்லாவே க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உரத்தை கொடுத்து இன்னுமே மண்கலவை வந்து டெவலப் ஆகிட்டு போய்க்கலாம். அதனால் வந்து அந்த மண்கலவை நடும்போது என்ன உரம் கொடுக்குறோம், அடி உரமாக என்ன கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உரம் கொடுக்கறது ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படி பொறுத்து தான் இந்த துளிர் வர்றதாகட்டும், அதுக்கடுத்து இந்த மாதிரி அதிகமான பூக்கள் பூக்கிறதாகட்டும், இதை வந்து அது வச்சு தான் வரும். நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு க்ரோத் வந்து வர்றது டவுட்டாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஆரம்பத்தில் அந்த செடி எப்படி நடுறோன்றதை பொறுத்து தான் அதுக்கடுத்து அந்த செடியோட வந்து க்ரோத் வந்து அதை வச்சு தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நானே செடி நடுற வீடியோ 2-3 போட்டிருக்கேன். போய் எப்படி நடணும், அது கூட என்ன மாதிரி மண்கலவை யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செடி நட்டு வேறு என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் எந்தெந்த டைமில் கொடுக்கணும்னு நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ இருக்கும். சப்போஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி செடிலாம் வந்து நட்டுட்டேன், நான் செடி வந்து டெவலப்பே ஆக மாட்டேங்குது, பூவை வைக்க மாட்டேங்குது, அது என்ன பண்ணலான்னா அதுக்குமே தனித்தனியாக என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், என்னென்ன உரம் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ இருக்கும். அதையுமே செக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உரத்தை வந்து ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம்.